அவரு டாபர் வேலைடா செய்யறாரு. அதுக்கு மேல அடி பொண்ணு அதுக்கு மேல அடிப்பியா? நான் யார் தெரியுமா? யாரா? ஆமா, நாட்டு மக்கள் அறிந்த விஷயம். நாட்டு காவல்காரன் நீ. நாட்டு காவல்காரன். நாட்டு காவல்காரன் உனக்குதான். என் ஊர்ல நான் யார் தெரியுமா? யாரா நீ? நாட்டார் பூஜை இருப்பாரு. நாட்டாரு பேரன பரவாயில்ல, நாட்டாரு பூஜாரு பேரன் அசிங்கமா இல்ல? எனக்கு அசிங்கம். நீ தூங்க மாட்டாவே வரும்போது வர பிரச்சனைங்க. பிரச்சனையா? என் ஊர்ல அண்ணன் தம்பி அச்சனு ரோட்ல மாடுறாங்க. அப்படியா? சரியான சண்டை. அப்படியே வெட்டி பெறல்றாங்க, உரல்றாங்க. நான் தான் போய் தீர்த்து வைக்கணும். நீதானா? நான் யாரு? நான் யாரு? நாட்டாரு பூஜாரு பேரா. சத்தமா கேக்கல. நாட்டாரு பூஜாரு பேரா. நான் தான் போய் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். நாடா போய் பிரச்சனை கேட்டேன். ஐயா, எங்க அப்பா எங்க அம்மா இல்ல, எனக்குன்னு சேர்த்து வச்சது காக்காணி நிலம் 4 எருமாடு. இதுதான் பிரச்சனை. பெரிதான் பிரிக்க வேண்டும். பிரிக்கணும். நான் தான் போய் பிரிக்கணும். நீதானா? நான் யாரு? நான் யாரு? நாட்டாரு பூஜையாரு பேர. அப்பா சொல்லிக்கிட்டாரு. பெரியவனே, நீ கஷ்டப்பட்டுக்கிற, நீ இல்லாதனாக்கிற, உனக்காக நீ நிலம் போடான்னு. அடேங்கப்பா, காக்காணி நிலம் பிரித்து விட்டாய். பெரியவனுக்கு சின்னவனே, உன்னை நல்லா படி வச்சுக்கிறா, நீ நல்ல வேலையில இருக்கிற, உனக்கு 4 எருமாடு போடான்னு. பெரிதம்மா, சரியான பல்லாகார நீதான். நீதிபதிக்கு படிக்கணும். நீ இப்படி கூத்தாடி கொண்டு சொன்னாயே. நான் யாரு? நான் யாரு? நாட்டாரு பூஜாரு பேர. பிரிச்சு வச்சுங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. மறுபடியும் பிரச்சனை. மறுபடியும்? ஐயோ, என்னடா அது? சரியான சண்டை. அண்ணன் தம்பி மறுபடியும் வெட்டி மாறுறாங்க. ஏண்டா? நான் தான் போய் தீர்த்து வைக்கணும். நீதானா? நான் யாரு? நான் யாரு? நாட்டாரு பூஜாரு பேர. என்னடா பிரச்சனை? இப்பதான் உங்க பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு போறேன். மறுபடியும் உங்களுக்கு என்னடா சண்டை கேட்டேன். ஐயா, நீங்க காக்காணி நிலம் கொடுத்தீங்க, நான் ஏர் உயிது பயிர் வச்சுட்டேன். பயிர் அறுவடை பண்ற நேரம் 4 எருமாடு வந்து பயிர் மேய்ஞ்சிச்சு. பயிர் வந்து மேய்ஞ்சிச்சு. எவ்வளவு கஷ்டம் பயிர் வைக்குது. அறுவடை பண்ற நேரத்துல 4 எருமாடு வந்து மேய்ஞ்சா பயிர் வச்சு கொம்மா இருப்பானா? கோவம் வந்தது. கட்டை எத்தான் நேரா போய் எருமாடு காலம் வச்சுட்டான். வாயில ஜீவமால கால படிக்கலாமா? பயிர் போயிடுச்சு. அதனாலயா? பாவத்துல வச்சிட்டான். பாவம் மாடு மோண்டிக்கிட்டு வீட்டுக்கு போகுது. தெரிஞ்சு போச்சு தம்பிக்காரனுக்கு. நம்ம மாட்டு கால வச்சது நம்ம அண்ணன் தான். அவன் கால வடிகால விடக்கூடாது. தம்பிக்காரன் எத்தனை கோவம். அவன் எத்த கட்டிய நேரம் அடிக்கலான்னு ஓடி வந்தான் பாரு அண்ணன. அவன் அண்ணி குறுக்க வந்துச்சு. சரி, என்னாச்சு? எவ்வளவு கெஞ்சுது. எப்ப ஒன்ன பண்ணது தப்புதான், என் மூஞ்ச பாரு, முகத்தை பாருன்னு மன்னிச்சு விட்டு விடுன்னு கேக்குது. அவங்க அண்ணி கெஞ்சுது. அப்ப கூட ஆத்திரானுங்களே தம்பிக்காரனுக்கு. எத்தாம் பாரு காட்டிய அச்சாம் பாரு அண்ணி வைத்து மேல வச்சுட்டான். அண்ணி வைத்து மேல அச்சுட்டான். எவ்வளவு பெரிய பாவமான வாது. அவங்க அண்ணி 4 மாசம் கர்ப்பம். கர்ப்பமா? இவன் அச்சாடி 4 மாசம் கர்ப்பம் காஞ்சி போச்சு. கொடூரமான பாவம்டாது. சரியான பிரச்சனை. நான் தான் போய் தீர்த்து வைக்கணும். நீதானா? நான் யாரு? நான் யாரு? நாட்டாரு பூஜாரு பேர. பெரியவனே, நாடா பிரச்சனை கேட்டேன். ஐயா, நீங்க காக்காணி நிலம் குத்தீங்க, நான் ஏர் ஊதி பயிர் வச்சேன். அறுவடை பண்ற நேரம் மாடு வந்து மேய்ஞ்சிச்சு. பாவத்துல நான் தான் கால வச்சேன். உண்மையும் ஒப்புக்கொண்டான். ஒத்துக்கினா மிக மிக நல்லவன். பெரியவனே, மாட்டு கால சரியா வரைக்கும் வீட்டுல இருந்து கட்டிக்கிறான். நீதாண்டா ஊருக்கு ஒரு புள்ள நீ இருக்கணும். நான் யாரு? நான் யாரு? பூஜாரு பேர. சின்னவனே, அண்ணி கர்ப்பத்தை கச்சடான்னு கேட்டேன். ஐயா, எங்க அண்ணன் கால உடைக்கலாம் தான் போனேன். எங்க அண்ணி குறுக்கு வந்துச்சு. எங்க அண்ணி கர்ப்பத்தை நான் தான் காய்ச்சேன். உண்மை ஒப்புக்கொண்டா? ஒத்துக்கினா நல்லவன். சின்னவனே, ஒண்ணி 4 மாசம் கர்ப்பம் வரைக்கும் ஊடுக்கிட்டு போய் மனசாலுக்கு மாடு விட்டு தெரியா? 100 ஆளுங்களா சேர்ந்து அச்சாங்க போராடி அதை வாங்கிட்டு வந்துக்கிறேன். அதுக்கு மேல அடிக்கணும் முன்ன. ஆமா, இந்த மாதிரி பிரச்சனை உங்க வீட்டுல எதுனாக்குதா? எந்த பிரச்சனை நீ வரவானா? நீ வந்து நான் ஊருக்கு கேட்டு போடும். என் பிரச்சனை நானே தீர்த்து விடுறேன். வேலையை பார்த்துட்டு போ. நான் யாரு? ஐயா, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை யாரு தீர்த்து வைக்க மாட்டாங்க. ஏன் அழுகிறா? ஏன் அழுகிறா? நான் இல்ல. உனக்கு பிரச்சனையா? ஆமாங்க. ஏண்டா என்னோட நேரம் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னோட சொல்ல வேண்டியதானே? நான் தீர்த்து விடுகிறேன். அப்படியா? எல்லா பிரச்சனையும் தீர்ப்பீங்களா? ஆமாண்டா. மருதங்காரா, என்னடா எல்லா பிரச்சனையும் தீர்த்த போறா?
அவரு தீக்காத பிரச்சனை இல்ல. ஆ, அவரு யாரு? யாரு? சாதாரண முறாவு. நான் யார் தெரியுமா? நாட்டு தளபதிரா பாவி. இன்னாரு தளபதி. ஆமா. என்னை பகைத்துக் கொண்டால் இந்த நாட்டை நாசனம் பண்ணி விடுவேன். அப்படி வரவா? புரியுறா? படுத்துருவாரு. நாளா கொன்றுவாரு. ஆமா. உன் பிரச்சனை சொல்லி தீர்த்து விடுகிறேன். எல்லா பிரச்சனையும் ஆமா சத்தியமா சத்தியமாடா. எப்பா சத்தியம் பண்றாரு எல்லாம் பாருங்க. இல்ல இந்த வெம்பாகத்தையும் உன் தாலி ஏத்தணும். வேண்டாம். தாலி ஏத்த போயிடும். ஏய் முதல்ல பிரச்சனை சொல்லு. எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் வாங்கி நின்று கொடுக்குறது தெரியுமா? பரவாயில்ல சொல்லுடா. ஏன் சொல்லட்டுமா? ஐயா ஆ. நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. இதுல ஒரு பிரச்சனையா? நான் சொல்லவே இல்லையா? அதுக்குள்ள வர்றான். ஐயா நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. பாவம்டா. எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு. சரி. எங்க அப்பா எனக்கு சாப்பாடு ஆக்கி துணி துவச்சு கொடுத்து இன்னைக்கு ஆளாக்கிட்டாரு. நான் பகல்ல கம்பெனில வேலை செய்யறேன். நோக்கியா கம்பெனி உள்ள பாஸ்கான். சரி. செல்போன் கம்பெனில வேலை செய்யறேன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல. ஐயோ. பகல்ல வேலை செய்யறேன். ஆ. நைட்ல கூத்துக்கு வந்துருங்க. சரி. எத்தனை நாளைக்கு தான் அப்பா கஷ்டப்படுவாரு. எனக்கு சாப்பாடு கொடுப்பாரா துணி துவச்சு கொடுப்பாரா. எல்லா வேலைகளும் தந்தையை செய்கிறார். அவருக்கு வயசாகி போயிது. என் மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை? அப்பா பார்த்ததுக்கு ஆள் இல்லையே. ஆஹா. அதனால அப்பா ஒரு 2ஆம் தர கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அடேங்கப்பா. டேய் உன்னுடைய மனசு பெரிய மனசு. என்ன அப்பா வயசாகும் போது ஆ. அவர் பார்த்ததுக்கு ஆள் இல்லையே அப்படி என் மனசுல ஆசைப்பட்டு ஆ. எங்க அப்பா கிட்ட கேட்டேன். என்ன சொன்ன? அப்பா நீ ஒரு 2ஆம் தர கல்யாணம் பண்ணிக்கொண்டாரு. சரி. நான் சொன்னேன். ஆ. எங்க அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு? டேய் எனக்கு வயசாயிடுச்சு ஆ. நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டாரு. அடேங்கப்பா பெத்தவன கடமை இல்லவா? எங்க அப்பா ஒரு லக்காடி எனக்கு தெரியும். கடினே. டேய் ஒப்ப லக்காடியா தப்பு தப்பா யோசிக்காத. ஆ, நல்லா கேட்டுக்கோ. ஆ. பகல்ல கம்பெனி வேலைக்கு போயிடுறேன். சரி. நைட்ல கூத்துக்கு வந்துடுறேன். ஆமா. என் பொண்டாட்டி யார் பாத்துக்கிட்டு உன் முன்னாடி உங்க ஒப்பதான் பாத்துக்கணும். நம்ம பையன் கூத்துக்கு போனோம்னா மருமகளும் வச்சுக்கலாம். சரினே. டேய் மருமகள் மகளுக்கு சமம். தப்பு தப்பா யோசிக்காத. எங்க அப்பா கேடு எனக்கு தெரியும். டேய் அதுக்கு நீ என்ன பண்ண? இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆ. நான் என்ன பண்ணேன்? அப்பா நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் சஞ்சய் பத்தி உன் வீட்டு வச்ச பாத்தியா? பிரச்சனை தீர்ந்து போதுல. அதனாலயா? சரி. நேரா எங்க பக்கத்தூருக்கு போனோம். ஆ. பொண்ணு கேட்கலான்னு. அங்க போனா பொண்ணு கொடுக்கல. சரி. 2 ஊர் போனோம் 3 ஊர் போனோம். 4வது ஊர் போறியா ஏரி மேல 2 பொம்பளை வந்துங்கறாங்க. அப்படியா? ஹைட்டா ஒரு பொம்பளை குள்ளமா ஒரு பொம்பளை. சரி. பில்லு சமயத்துல வந்துங்கறாங்க. எப்பா ஹைட்டாக்கு அம்மாவா இருக்கும் குள்ளமாக்கு பொண்ணா இருக்கும். நீ அம்மாவை கட்டிக்க நான் பொண்ணு கட்டிக்கிறேன். யாரா யார் எங்கன்னு விசாரிக்க நீயே முடிவு பண்ணிட்ட? கேள்றாங்க. டேய் ஐயோ ஐயா அவங்க பின்னாடியே போனோம். சரி. அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டோம். அவங்க தயாராகிறாங்க. எதனால? எங்களை மாரி ஆள் வந்தா தள்ளி விட்டலாம். அடடே சரி என்னாச்சு? அங்க போனோம் பொண்ணு கேட்டோம். கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. சரி. சந்தோஷமா வீட்டுக்கு வந்தங்க. வீட்டுக்கு வந்ததா பிரச்சனையா இருக்கும். அழாத நான் தீர்த்து விடுகிறேன். நான் ஐல நடிக்கிறேன். டேய் அடி என்ன சொல்லுடா? வீட்டுக்கு வந்ததா பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் சொன்னேனே ஹைட்டாக்கு அம்மா இருக்கும் குள்ளமாக்கு பொண்ணா இருக்குன்னு. வேற என்ன? அப்படியே பல்ட்டி வச்சிருக்காங்க. பல்ட்டியா? அது என்னது? குள்ளமாக்கு அம்மாவா ஹைட்டாக்கு தான் பொண்ணா. சரினே. அம்மாவை நான் கட்டிக்கினேன். என் பொண்ணு எங்க அப்பா கட்டிக்கினா. டேய் சரி விட்டுவனே. இதெல்லாம் என்ன சொல்ல வர்ற? அசிங்கமான வார்த்தை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வேற என்ன? இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா ஆரம்பம். இதுக்கு அப்புறமா என்ன? ஒரு வருஷம் கழிச்சு 2 பேருமே பையன் பிறந்துட்டான். ஒரு வருஷம் கழிச்சு எனக்கும் பையன் எங்க அப்பாவுக்கும் பையன். நல்ல விஷயம் அது. எனக்கு பிறந்தது எங்க அப்பாவை நான் கூப்பிடும். உனக்கு பிறந்தவன் கூப்பிடு. நான் தாத்தா அடிங்க பார்த்தா ஏய் என் பொண்ணு தானே எங்க அப்பா கடிக்கும். அது எப்படி எனக்கு தாத்தா இல்லை எது எப்படி இருந்தாலும் உனக்கு பிறந்த மகன் ஒப்பனை தாத்தா தான் அழைக்க வேண்டும். அடிங்க பார்த்தா ஏய் மரியாதை கேட்டு என் பொண்ணு தான் எங்க அப்பா கடிக்கிறான். சரி அது போனா போட்டேன். எங்க அப்பாவுக்கு வந்தது என்னன்னு கூப்பிடும். ஒப்பனை பிறந்தவன் உன்னை அண்ணா என்ன அழைக்க வேண்டும். அவங்க அம்மால தானே நான் கடிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. அம்மாவை நான் கட்டிக்கிறேன். என் பொண்ணு எங்க அப்பா கட்டிக்கிறான். எங்க அப்பனுக்கு வந்தது நான் கூப்பிடும். எது எப்படி இருந்தாலும் உனக்கு பிறந்தவன் ஒப்பனை தாத்தா தான் அழைக்க வேண்டும். சொல்லிக்கிறேன் கொத்த சூத்துல கட்டி விட்டுருவான். போலீஸ் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. போலீஸ் கேஸ் ஆயிட்டா இவர் நேரா போய் காவல்துறை அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு வச்சுக்கோ.
காவல்துறை அதிகாரி முஞ்ச காட்டு போங்க. அவன் கத்தியாதான் உங்க சூத்துல குத்துற என்ன பண்ணிங்க? சூத்துல குத்துற கேஸ் எது எப்படி இருந்தாலும் முறைப்படி அப்படிதான் கூப்பிட வேண்டும். அப்படியே நான் தாலியாத்த போய் பச்சை தாலியா சொல்லிக்கணும். நான் சத்தியம் பண்ணல. ஊர் ஊரா இப்படி மாறி மாறி கல்யாணம் பண்ணி எவன் தாலியா இருக்க வந்தீங்க? நான் மாறி மாறி நான் கல்யாணம் பண்ணினா மாறாதனா பண்ணிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என் பிரச்சனை தீர்த்து வை. எனக்கு பண்றது எங்க அப்பாவை நானும் கூப்பிடுறோம். எத்தனை சொன்னாலும் உனக்கு பிறந்தவன் உங்க ஒப்பனை தாத்தானா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிக்கிறேன். அவங்க அம்மாலதான் அவங்க கட்டிக்கிறானே, எப்படி தாத்தான்னு போட முடியும்? எது எப்படி இருந்தாலும் இப்போ தீர்க்க முடியாது. போய் விடுவதற்குள் நாட்டு மேல கேட்டு தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனை தீர்த்து விடுகிறேன். நாட்டு மகள் கேட்டேன் பிரச்சனை தீர்த்து. ஆமா, இதெல்லாம் தெரியாதா? திட்டு பையன் சரி, என்னால ஒரு நாள் சொல்ல முடியவில்லை. நாட்டவள் எவரை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு சொல்றாங்க. நான் நாட்டியே போடுறேன், நான் கீசிடுவேன். என்னால முடியாது. கேள்வி கேட்டு மாட்ட வச்சுட்டேன். என்ன கேளுடா, சொல்றேன், நான் பாக்குறேன். என்கிட்ட மாட்டினேன். அவள்தான் அந்த பக்கம் வரும். கேளுடா, நான் கேளுக்கு பதில் சொல்ல. அவள்தான் ஐயா பேரன்மை பெரியவர்களே, அருமையின் தாய்மார்களே, என் தந்தைக்கு யார் தீர்த்து வைக்கிறீங்களோ 1500 ரூபாய் என் கூலி குத்துறேன். சத்தியமா 1500 ரூபாய் போய் தெரிஞ்சு குத்துறேன். அப்படி கண்ணி என் பிரச்சனை நீங்க தீர்த்து வைக்கலாம். ஆளுக்கு 100 ரூபாய் நான் கொடுக்கலாம். 100 ரூபாய் கொடுங்க. ஏக்கா பெரியம்மா, நிகுந்தல் யாரும் தீர்க்க முடியாது. அடுத்து பெரியவனும் பருதுவா. எங்க பெரியம்மா துட்டு கொடுக்கலாம் பரவாயில்ல. அந்த மூக்குத்தினா கூத்துரு பெரியம்மா. சரி, கை கொடுங்க, கவலைப்படாத. மன்னர் அவர் கண்டம் புறப்பட நோடி. இதனால் எழுகின்ற அபயங்களுக்கு பஞ்சு மெத்தையிலே கொஞ்சி குழந்தை ஆளுகின்ற அரசு வறுமை பகைவனை விளையாடி விட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு வேளை உணவுக்காக அப்ப இருக்கே முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலக என்ற வழி நோக்கி இந்த விஜயபுரி நாட்டை மன்னர் என்ற பெயரில் அணிந்து வரக்கூடிய யாரைக்கே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உட்காந்து போட்டப்பாடு மன்னர் வருகையை கட்டி மன்னர்களை தூவி இந்த மாலை ஏன் பேசி போடுவீங்க? நீங்க யாரு? இந்நாட்டு மன்னா. அந்த ஆள் இந்த ஊர் வண்ணாடே பாதி வேலூர் பக்கத்துல ஊசூர் வண்ணாண்டா அந்த ஆளு. அட ஊசூர் மண்ணா. ஐயா நாட்டுக்கே நீங்க யாரு? மாமா மண்ணு. பேக் ஒன்று பாத்துக்கிட்டேன் எல்லா போட்டோ வச்சுக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இந்த புல கொடுத்து கேட்டுக்கிறாரு. மன்னருக்கெல்லாம் மன்னர் மாமன்னர். ஆமா ஐயா, இப்ப மாலையில தவறு நடக்குது. தவறா? ஆமா. எப்படிப்பா? குண்டு வைக்கிறாங்க. பாம். ஆமா, இது உங்க கைதுக்கு போட்ட எங்க நிக்க ஐயா சாமான பீஸ் போயிடு. கம்பெனில காசு இல்ல, காயில் கடத்து. அதனால் காப்பாத்திட்டேன். பரிசோதனை பண்ணி
அப்படி என்றால் இன்று ஒரு நாள் என் உயிரை காப்பாற்று. அதனால் உங்களை பாராட்டு. ஆட்டு ஆட்டு எவ்வளவு நேரம் உன்னால ஆட்ட முடியுமோ ஆட்டு. ராய்கெல்லாம் ஆட்டு. ஏய், உனக்கு காலம் தான். அது எங்க கேக்குறீங்க? ஏண்டா? நேரத்தோட வரலாம் தாங்க வந்தேன். வர நேரத்துல ஒரு சின்ன தடங்கல் ஏற்பட்டு போச்சு. தடங்கல்? ஆமா. என்னப்பா தடங்கல்? வர வேண்டிய முடியுமா பஸ் கொஞ்சம் காலம் முடியாம பச்சா. பச்சை போயிட்டு சூர் மேல விட்டுக்கிறாங்க. ஏய், மினி பஸ், மினி பஸ். திக்கு பஸ். ஏய். அது வந்து எங்க பஸ் ஸ்டாப்ல நின்னது. என்ன விட அந்த படியில கால வச்சு உள்ள ஏறி போய் பாக்குறேன். ஜாப்தே போய் விட்டு மாணவரை கும்புக்கு ஒரு 50-60 பேர் ஏத்துறாங்க. ஏய், எல்லாம் ஒண்ணுதானப்பா. நம்மளும் அரசாவைக்கு போறவன்னு சொல்லிட்டு சைடுல கப்பி பிடிச்சி உள்ள ஏறி போய் பாக்குறேன். அதுல ஒரே ஒரு ஆள் தான் எஜமா கஷ்டப்படுறாரு. என்ன இல்ல கஷ்டப்படுறாரா? என்ன கஷ்டப்படுறாரு? முன்னாடி தாமல் தட்டி கவுத்துட்டு திருப்புறாரு டாபுர். ஏய் டேய், அதோட தாமல் தட்டி ஸ்டாரிங். அதை பிடிச்சி திருப்புறாரு. அப்படியே பக்கத்துலயே கடப்பார் ஒண்ணு வலிச்சு நீக்கி போட்டுக்கிறாங்க. அதை பிடிச்சி நான் ஆட்டி கிடக்குறேன். ஏய், கீரல் பாதி. ஹீரோ பீரோ எனக்கு என்ன தெரியும். அது மட்டும் இல்லங்க, ரைட் சைடுல கல்லு மடா மாதிரி லப்பர் ஒன்று கட்டி தான் போட்டுக்கிறாங்க. அதை பிடிச்சி நல்லா பாங்க. அதை பிடிச்சி நிறுத்துறாரு. இத்தனை வேலை ஒரே மனுஷன் கஷ்டப்படுறாரு. இவ்வளவு கூட்டு ஏறி உட்காந்து அதுல வேடிக்கை பாக்குறாங்க. என் மனசு தாங்கல. என் மனசு இளநீர் மனசுங்க. இளைய மனசு. பின்னாடி ஏற முன்னாடி ஏறி சீட்டு தர ஒரு சீட்டு கூட காலி இல்ல. நேரா போய் பாக்குற முன்னாடி அந்த கடப்பாரு பார்த்து ஒரு கோய் கொடுக்க வந்துருக்காங்க. அது மேல போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரமா பாக்குறேங்க. அவர் அந்த தாமல் தட்டு திருப்பத்து வந்து கடப்பாரி ஆட்டத்தை பாக்குறாரு. அப்ப அந்த பஸ் வேகமா போறேன். இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அப்பதான் மூளைக்கு வேலை கொடுத்தேன். எப்படி? 2 கையால அவர் அந்த தாமல் தட்டு பிடிச்சாரு. 2 கையால அந்த கடப்பாரி பிடிச்சேன். நான் ஆட்டாட்டி பிடிக்க விசிறி கடை. என்ன ஆச்சு? வரவேண்டி முனியம்மா பஸ் பெரிய பிள்ளைமத்துல மூணு அப்பளம் அப்பளம் ஆச்சு. அது தூக்கி மணி நேரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போட்டேன். அதுல இருந்து ஜனத்தெல்லாம் பைபாஸ் பஸ் திருப்பி எங்க போட்ட? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போட்டு. அதெல்லாம் அங்க சேர்த்து ஐயா கூப்பிட்டு என்னடா காலம் தாமதம் பண்ணிக்கிற கட்டுக்கதை கொட்டி வைக்கின்றீர்கள். இதை பார்த்தா இதுதான் விஜயபுரி தாமதம். உலகடிப்பாங்க மொத்த பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறோம் பாரு. விஜயபுரி நாடா? ஆமாண்டா. வெம்பாக்கம் உலகடிப்பாங்க மேல் வெம்பாக்கம். நான் இருப்பதோ இதுதான் விஜயபுரி நாடு. சொல்லுடா பாடு. விஜயபுரி நாட்டு ஆமா நீதி என்பது தவறாமல் விஜய் மன்னன் இந்த பையன் எப்ப சாவ? வேதியருக்கு ஒரு மழை போறாரு. கற்பு கருத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு மழை. மழை நீதி தவறாமல் அருந்து வச்சிருக்கிறான். மன்னனுக்கு ஒரு மழை. நிம்மதி பொழிந்து ஏரிக்கிறலாம் அத்தனை போயிங்க. அது மட்டும் எனக்கோ திருமணம் கற்பக வள்ளி என்ற பெண்ணை மனம் முடித்து அழகான 2 குழந்தைகள் பிறந்தவுடனே ஐயா என்னப்பா நல்ல புனி விதியாங்க. அவங்க சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க. நீ எப்ப சாவ போற? அப்படி அந்த 2 குழந்தைகளும் என் மகன் பெயரோ எழிலரசன். வெளிநாடு சென்று பட்ட படிப்பு கற்றுக்கிறார். ஆமா. மகள் பெயரோ எழிலரசன். ஆமா, இருவரையும் இது கண்களை ஆமா என் மகனை பார்த்து வேண்டும். நாட்டு தளபதி ஏற்பாடு வாங்க வாங்க வாங்க. சிம்மாசனத்தில் யார் இருக்கிறார்? நாட்டு மாமன்னர் அறியாமல் இளவரசர் இருக்கிறார். அவர் இருவரும் கண்டு ரசிக்க வேண்டும். அதாவது கலையிலே சிறந்த கலை முருங்கக்கலை. எப்படிடா ஊர்ல ஒரு செண்டு வந்து 30 கோடி கிடையாது, வீட்டுக்கு ஒரு முருங்கன் வச்சிருக்கான். ஓடுற ஒரு களி வடிகிற கிளை. ஆமா, நான் கேட்பது கலை. புரியுறா? நடந்திலே சிறந்த கலை ஆட்சிய கலை.
நான் எதுக்கு அடிக்கிறேன்? இப்போ ஒரு நடனம் பண்ணி அது பேரு என்ன ஆட்டம்? அவங்க ஆடிது பரதநாட்டியம். நீ ஆடியது? நான் ஆடிது பரதநாட்டியம். ஏண்டா நாட்டியம் என்றால் பாடி கூட ஆடி வேணும். என்னடா வாயசுகளை வாயசுகளையா? வந்தவங்க வாயசகத்திலே பேர் எத்துங்க. அப்படியா? ஆமா, கப்பலா வாங்கி உள்ள வச்சுக்கிறாங்க. எப்படி வாயசகணுமா? ஆமா. நேரா கடைக்கு போ, 10 ரூபாய்க்கு பட்டாணி வாங்க. அதுவும் 10 ரூபாய்க்கு முருகு வாங்க. முருகன் பாட்டுனா சீக்கிரம் வாழட்டும். நாங்க பார்த்து அடிக்க வேண்டும். வணக்கம் தளபதியாரே. மங்களம் உண்டாகட்டும். வணக்கம் வரசே. உன் மனப்போக்கு வந்திருக்கேன்டோமா. வணக்கம் தாத்தா. அதே பார்த்தே. யார பார்த்தா? உன்னை வந்து தான் என் தாத்தான்னு சொன்னேன். என்ன பார்த்தே? தாத்தான்னு சொன்னேன். தாத்தா தாத்தா சொல்லாத. தாத்தா வேலையை பார்த்தாதான் தெரியும். தாத்தாக்கு வேலை இருக்குதா? என்ன சொல்ற? அதுக்கற கேளு அண்ணா. தாத்தா என்ன வேலை இருக்குது தாத்தா உங்களுக்கு தாங்க? ஐயா உனக்கா கை பறக்கலன்னா அது அங்கேயே நிற்போம். ஆமா 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 கண்டிப்பா இந்த வருஷம் பிறக்காது. பிறந்து போயிடுச்சு முடிஞ்சு போச்சு. இங்க பாரு. நான் தாத்தா தாத்தா கேவலமா பேசாத. நான் மோட்டர் ரிப்பேர் ஆயிட்டு காயில் போயிடுது. அவர்தா காயில் கட்டிக்கோ. எதுக்கு காய் கட்ட சொல்ற? பழைய காலத்து மோட்டர் அது. அது ஸ்டார்ட் ஆகுது லேட் ஆகும். லேட் ஆகா ஆயிடுச்சு. ஆயிடுச்சுனா அப்படியே 100 அடி ஆத்துல தண்ணி எங்க ஊத்தான்? தொட்டில. தொட்டி இங்க இருக்குது. இதுக்குதானே பெரிய தொட்டி. ஊத்து ஊத்த சொன்னா. ஆமா எதுக்கு ஆயிடுச்சீங்க? குஞ்சு பேரு கச்சி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் ஏடா பாய் அவங்கள கூட போய் சேராதடா அண்ணே. ஊன்றதுக்கு அதே மாதிரி வந்துட்டா பாய். யாரா? நீதான். எல்லாரும் தெரியும் யார் அந்த மாதிரி ஆளு. என்னன்னு? கச்சி பூரா அப்படிங்கடா. ஆமா எதுக்கு ஆயிடுச்சீங்க? அக்கா வந்துக்கிறாங்க வாங்கடா. சப்பாக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? 3 திங்க காத்து. எது மனத்தையும்? ஆடல் பாடல் அபிநயம். இவ்வளவுதானே? அப்படி ஆகட்டும். நான் ஆட என்ன கொடுப்பீங்க? நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். கொள்ள கொடுக்குறோம். யாரு கொடுப்பீங்க? இல்ல நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். என்ன கொடுக்கணும் கேட்கணும். நீங்க என்ன கொடுப்பீங்க? என்னதான் கொடுப்பீங்க? பணம் போட்டேன். சீக்கிரமா கொடுங்க. சீக்கிரம் ஒரு பாடு. எங்க பாடு? பாடலை பாடு. அப்படி ஆகட்டும். மாமா மாமான்னா அந்த கட்டிக்கு ஆண்டே உண்மையாகவா? யாரு மாமான்னா தெரியும். பண்ற வரைக்கும் தெரியாது. சரிங்க. இந்த பாரு. என்னங்க? அரசு ஒன்று கூட இருக்கு. அனைத்து அமோகமா காட்டி பண்றேன். அப்படி ஆகட்டும். பூங்குயிலே
வந்து ஆச்சி, மூடுவாயா. ஏய், நாட்டியம் ஆடினாலவா அதுக்கு பணம் மூட்டை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. பணம் மூட்டியா ஆமா நீங்க என்ன நினைச்சீங்க அவரு இனத்துக்கு அவருன்றாங்க குளூர்ல போய் நீ உள்ளூர்ல தாமா அவங்க சொல்லுவாங்க. அவன் பத்தி இறங்க நினைச்சுக்கோ. அப்படியே பத்துல கீச்சிடுவா. ஆமா இவரு ரொம்ப ஏங்க நான் ஆடனல்ல பாடனல்ல அதுக்கு ஏத்த சம்பளத்தை கொடுங்க. அந்த 9 நம்பர்ல போய் ஊம்பு என்ன சொல்ற பாவி ரூமுக்குள்ள இருந்து நான் போயிட்டு வரதா போய் வா நீ தூக்கத்துல இருந்தா கூட வந்து வைக்கிறேன் இனத்தை வைக்கிற பணம் மூட்டை சீக்கிரமா எடுத்துட்டு வா. போயிட்டோமா நீ எழுப்பி விடா பாவி. ஏய் தூக்கத்திலே வைக்கிறேன் எனக்கு அது பழம் கிடையாது. நான் போயிட்டு வரேன். பாய். வணக்கம் தளபதியாரே. வாழ்க வளமுடன். வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம் அண்ணா. அண்ணா டேய் அண்ணா அண்ணா அப்படியே போத்துறியா? அப்படியே அண்ணா நாங்க மாட்டீங்க. ஆமா அண்ணா பண்ணாரி வர மாட்டாங்களோ அண்ணா நாங்க மாட்டீங்க. அதனால தாண்டா பையன் தொடப்பு சாட்டம் நடக்குது இன்னமும். முகத்துல தெரியல எப்படி இருக்குதானே? எவ்வளவு ஒரு பாசமா உன்னை பாத்திய கூட பார்த்து அந்த மாதிரி இருக்கிறேன்னு சொன்னேன். எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுங்க. ஊர் சுத்தி வாங்க. மூஞ்சி அவனி பாரு. ஆமா என்ன அழைத்த காரணம் என்னங்க? உன்னை அழைத்த காரணம் சனினே அழைத்த காரணம் என்னங்க? உன் ஆடல் பாடல் அபிநயம். அப்படியா? நீ ஆட ஆட நான் ஆட ஆட போற ஆம்பளை பசங்க அப்படியே அவங்களுக்கு கிளம்பணும். என்ன கிளம்பணும்? மனசுல சந்தோஷம் சந்தோஷம் ஆகட்டும். வணக்கம் சித்தப்பா. நல்லா இருக்குமா இருக்கிற சொத்து கூட வித்து வேலி மேல போட்டேன். இதேத்துக்கு வந்து சித்தாப்பானா எவனுக்கு பூச்சி கொடுக்கணும். என்னக்கா? ஐயா எதுனா அமௌண்ட் இருந்தா கூட வயந்த வண்டிக்கு எல்லாம் பூச்சி கொடுத்தாரு. ஏண்டா நேத்துதான் கொடுத்து நீங்க அப்புறம் அவரு தினந்தோறும் குடுக்குற வேதனா பாவி எவ்வளவு தானே வாங்கி சாப்பிடுங்க அவர்கிட்ட நீங்க எல்லாம். ஓய்மையா இருந்தா கூட விட மாட்டாரு கொடுத்து பாய்க்கணும். ஆமா ஆமா ஓய்ச்சி போட்டு சரி அரசவை வந்து கூட ஆமாங்க. அழகாக ஆடல் அழகாக பாடல் அருமையா இருக்கட்டும். எடுத்து விடு. என்னால முடிந்த வரைக்கும் நான் காட்டுறேன். காட்டு உங்களால முடிந்த வரைக்கும் நான் நான் பாக்குற விடுமா. நீ காட்ட காட்ட அப்படியே ஒழுகும் ஏய், எத்தனை முறை சொல்லுவ? ஒழுகணும் ஆ? ஒழுகணும் சந்தோஷம். வாயில சொல்லு. அப்படியா? அப்படியாகட்டும். திண்டி நான் கேட்டதுல கீழா கிடையாது. அம்மா நம்ம மாமா மூஞ்சி பாருடி அம்மா. நீ பார்க்க மாட்டியா உனக்கு தவிடு வச்சுக்கிறாங்க புண்ணாக்கு வச்சுக்கிறாங்க. நீ குடிடி அம்மா நீ குடிக்க மாட்டியா நீ வாடி அம்மா முத்தா
உன்னை எதற்காக வரவேற்கிறீங்க? எனக்கோ வயதாகிவிட்டது. ஆமா அப்பா சாவ போறாங்க. எனக்கோ வயதாகிவிட்டது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா சின்ன சிறு வயலே ஆட்சியர் பொறுப்பேற்று என்னால் ஆட்சி முடியாது. ஆட்சியுடைய பதவி எனக்கு வேண்டாம். ஆட்சியின் பொறுப்பு தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தால் உனக்கு அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய ஆசைப்படுறா. எனக்கு திருமணமா? திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் என் தங்க ஏழத்துக்கு திருமணம் செய்து கண் குளிரப்பார்கள். அப்பா எனக்கு திருமணமே வேண்டாம். அப்படி இருந்தாலும் எங்க போய நான் செல்கிறேன், நாட்டு மக்களை சந்திக்கிறேன், குறை எல்லாம் தீர்த்து விட்டு பிறகு வருகிறேன் நம்முடைய நாட்டுக்கு. அப்படியா மகனா நகர்வு போகிறார். ஆமா இதோடு இந்த அவை கலையலாம். நான் இருப்பதை கொஞ்சம் கூட மன்னன் மதிக்கவில்லை. ஆனால் மதிக்காதவன் இந்த நாட்டு ஆழ்வானோம் அதை செய்வானா?